வணக்கம். டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் பங்கு குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்தியாவின் வரலாற்றுச் சின்னமாகவும் இறையாண்மையின் அடையாளமாகவும் திகழும் செங்கோட்டை கடந்த சில ஆண்டுகளாகவே பயங்கரவாத அமைப்புகளின் முக்கிய இலக்காக இருந்து வருகிறது. இது இந்தியாவின் பெருமையை பறைசாற்றும் இடமாகும். 1925 நவம்பர் 10ஆம் தேதி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் உயிரிழந்தனர். டெல்லி வரலாற்றில் நடந்த முதல் கார் தற்கொலை படை தாக்குதல் இதுவாகும் என்று பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடத்திய NIA இதில் ஜெய்ஷ்-இ-முகமது மற்றும் அன்சார் கஸ்வத்-உல்-ஹிந்த் அமைப்புகளுக்கு தொடர்பிருப்பதை ஆதாரங்களுடன் உறுதி செய்தது. இது ஒரு திட்டமிட்ட சதி என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த சதியில் மருத்துவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் போன்ற படித்த நபர்கள் அடங்கிய ஒயிட் காலர் பயங்கரவாத தொகுப்பு ஈடுபட்டிருந்தது பாதுகாப்பு அமைப்புகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது பயங்கரவாதத்தின் புதிய பரிமாணத்தை காட்டுகிறது. தற்போது வெளியாகியுள்ளது ஐநா கண்காணிப்பு குழுவின் 37வது அறிக்கை. இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதை சர்வதேச சமூகத்திற்கு தெள்ளத்தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளது. இது ஒரு முக்கியமான மைல்கல். பயங்கரவாத அமைப்புகள் அனைத்தும் கலைக்கப்பட்டுவிட்டதாக பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் ஐநாவின் இந்த அறிக்கை அந்த வாதங்களை சர்வதேச அரங்கில் முழுமையாக பொய்யாக்கியுள்ளது. பாகிஸ்தானின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது. இந்த அறிக்கையில் மிக முக்கியமான மற்றும் கவலைக்குரிய அம்சம் ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மசூத் அசார் தொடங்கியுள்ள புதிய பெண்களுக்கான பயங்கரவாத பிரிவு குறித்த எச்சரிக்கை ஆகும். இது ஒரு புதிய அச்சுறுத்தல். பெண்கள் மட்டுமே கொண்ட இந்த பிரிவுக்கு ஜமாத்-உல்-முமினாத் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யவும் ஆட்சேர்ப்பு செய்யவும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டும் 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பிரிவில் சேர்ந்துள்ளதாக மசூத் அசார் தனது சமூக வலைதள பதிவுகள் மற்றும் ஆடியோ உரைகளில் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். இது எண்ணிக்கையில் மிகப்பெரியது. மசூத் அசாரின் சகோதரி சயீதா தலைமையில் இந்த பிரிவு இயங்குகிறது. இதில் புல்வாமா தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளின் உறவினர்களும் முக்கிய பொறுப்புகளை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. இது குடும்ப பயங்கரவாதமாக மாறுகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்கள் மற்றும் பயங்கரவாத தளபதிகளின் குடும்ப உறுப்பினர்களை இலக்காக கொண்டே இந்த திரட்டல் பணிகள் நடைபெறுகின்றன. வறுமையை பயன்படுத்தி அவர்கள் மூளைச்சலவை செய்யப்படுகின்றனர். ஆன்லைன் மூலமாக பெண்களுக்கு தீவிரவாத சித்தாந்தங்கள் மற்றும் மதவெறி போதனைகள் தினசரி வழங்கப்படுவதாக ஐநா அறிக்கை சர்வதேச சமூகத்தை எச்சரிக்கிறது. இணையதளம் ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிரிவில் சேரும் பெண்களுக்கு தௌராய் தஸ்கியா எனும் 15 நாள் தீவிர சித்தாந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது அவர்களின் மனநிலையை முழுமையாக மாற்றி பயங்கரவாதத்திற்கு தயார்படுத்தும் முயற்சியாகும். பாகிஸ்தானின் பஹவல்பூர் பகுதியில் உள்ள பயிற்சி முகாம்களில் இந்த பெண்களுக்கு ஆயுத பயிற்சி மற்றும் உளவு பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக ஐநா அறிக்கையில் ஆதாரங்கள் திரட்டப்பட்டுள்ளன. இது மிகவும் கவலைக்குரியது. இந்திய ராணுவத்தில் பெண்கள் சேருவதற்கும் பெண் பத்திரிகையாளர்களுக்கும் எதிராக பெண்களை தூண்டிவிடுவதே மசூத் அசாரின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இதன் மூலம் சமூக அமைதியை குலைக்க அவர்கள் திட்டமிடுகின்றனர். கடந்த 2025 ஏப்ரலில் பஹல்காமில் நடந்த தாக்குதலில் 26 பொதுமக்கள் உயிரிழந்த கோர நிகழ்வையும் ஐநா அறிக்கை தனது ஆய்வில் விரிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. இது அப்பகுதி மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்து மூலம் பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் மற்றும் முகாம்கள் துல்லியமாக அழிக்கப்பட்டன. இது இந்தியாவின் உறுதியான பதிலடியாகும். பஹல்காம் தாக்குதலில் நேரடியாக தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் கடந்த ஜூலை மாதம் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை ஐநா கண்காணிப்பு குழு தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. இது ஒரு பெரிய வெற்றி. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த இந்தியாவின் நியாயமான கவலைகளை இந்த ஐநா அறிக்கை பிரதிபலிப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகம் இதை உற்று நோக்குகிறது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். உண்மை செய்திகளுக்காக நன்றி. வணக்கம்.